வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அடுத்த நாள் மாலை நடக்கவிருந்த கரண் ராகினி திருமண வரவேற்பு விழாவிற்கு தேவா, ரதி, கரண், ராகினி நால்வரும் மதியமே ரிசார்ட்டை விட்டு கிளம்பினார்கள். திருமண வரவேற்பு முடிந்ததும் திரும்பவும் ரிசார்ட்டிற்கு திரும்பி வந்து விடுவதாக முடிவு செய்திருந்தார்கள். கரண் ராகினி திருமண வரவேற்பு ஆடம்பரமாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கரண் ஒற்றை பிள்ளை என்பதால் அவன் ரிசப்ஷனை பெரிய அளவில் நடத்தி பார்க்க வேண்டும் என்பது கரண் அம்மாவின் கனவு. இதையெல்லாம் எடுத்து நடத்த கரணுக்கு தந்தை இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை. கரணின் அம்மாவிற்கு தனியாக கஷ்டம் வேண்டாம் என நினைத்து தேவாதான் அத்தனை பொறுப்பையும் தானே ஏற்று இந்த திருமண வரவேற்பை முன்னின்று நடத்தினான். கரணின் உறவினர்கள் வகையிலும் தொழில் நண்பர்கள் வகையிலும் யாரையும் விட்டு வைக்காமல் வரவேற்பு விழாவிற்கு அழைத்திருந்தார்கள். தேவாவின் குடும்பத்தினர் எல்லோருமே இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். தேவகியின் இறப்பிற்கு காரணமான விபத்தை ஏற்படுத்தியது ராஜன் அல்ல, பாஸ்கர் தான் என்ற விஷயத்தை தேவா ஏற்கனவே மனோகருக்கு தெரியப்படுத்தி இருந்ததால் இந்த விஷயம் மனோகர் மூலம் மொத்த குடும்பத்திற்கும் தெரிந்திருந்தது. இதனால் மனோகர் குடும்பத்திற்கும் ராஜன் குடும்பத்திற்குமான உறவு இன்னும் அழுத்தமாகி போனது. எல்லோரும் குடும்பமாக சந்தோஷமாக கரண் ராகினி திருமண வரவேற்பில் கலந்து கொண்டிருக்க யசோதாவும் மூர்த்தியும் மட்டும் அதில் தனித்து தெரிந்தார்கள். நண்பர்களான மனோகரும் ராஜனும் இத்தனை நாள் பகையை மறந்து முன்பு போல் ஒன்றாக இணைந்ததையும் இதனால் தேவாரதி திருமண பந்தம் இன்னும் ஆழமாகி போனதையும் மூர்த்தி மற்றும் யசோதாவால் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இருவரும் தேவாவைத்தான் கவனித்து கொண்டிருந்தார்கள். ஒரு புறம் உயிர் நண்பனின் திருமணம், இன்னொரு புறம் மச்சினிச்சியின் திருமணம். பம்பரமாய் சுழன்று வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் அவன் ஒருவனாய் கவனித்து கொண்டிருக்க அவனை பார்த்த மூர்த்தி, அக்கா நம்ம தேவாவை பாருக்கா, அந்த ராஜன் பையன் கூட இவ்வளவு பரபரப்பா வேலை செய்யல, வரவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு அலட்டிக்காம ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஆனா தேவா எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிக்கிறான் என்று மூர்த்தி வயிற்றெரிச்சலில் பேச அதை கேட்ட யசோதாவோ பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மனோகரிடம் அதை சொல்ல, நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்ட சும்மா இரு யசோ, அவன் என்ன தப்பாவா செய்யறான், எதையும் எடுத்து நடத்துறதுக்கு ஒரு திறமை வேணும், அந்த திறமை அவங்கிட்ட இருக்கு, சந்தோஷமா செய்யறான். ஃபங்க்ஷனுக்கு போனமா பந்திக்கு முந்துனமான்னு இருக்க, அவன் ஒன்றும் உன் தம்பி இல்லை. மனோகர் யசோதாவிற்கு சரியாக நோஸ்கட் கொடுக்க, உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும் என்று யசோதா தலையில் அடித்து கொண்டாள். இங்க பாரு யசோதா, அந்த பையன்காரன் நம்ம பொண்ணு அபி கல்யாணத்துல தேவா கூடவே நின்று அத்தனை வேலையும் கவனிச்சுக்கிட்டான். தேவாவும் கரனும் இருந்ததால தான் அபி கல்யாணத்தை எந்த டென்ஷனும் இல்லாம ஈஸியா என்னால நடத்த முடிஞ்சுது. இதெல்லாம் உனக்கும் உன் தம்பிக்கும் எங்க புரிய போகுது, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். போ பண்டி ஆரம்பிச்சிட்டாங்க, 2 பேரும் மூக்கு பிடிக்க போய் சாப்பிட்டுட்டு வந்து தெம்பா புரளி பேசுங்க என்று மனோகர் சொல்ல அவரை முறைத்து கொண்டே யசோதா எழுந்து சென்று வேறு பக்கம் உட்கார்ந்து கொண்டாள். மனோகர் கூறியது போலவே யசோதாவிடம் வந்த மூர்த்தி, அக்கா பஃபே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பயங்கரமா பசிக்குது, போய் சாப்பிடலாமா என்று கேட்க மூர்த்தியை முறைத்தபடியே மனோகரை திரும்பி பார்த்த யசோதா, ஏற்கனவே உங்க மாமா நம்ம 2 பேரையும் அசிங்கப்படுத்துறாரு, அதுல நீ வேற பசிக்குதுன்னு போட, உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு, எனக்கு வேண்டாம் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ராஜனும் தேவாவும் எதிர்பார்த்ததை விட இனிவே முடிவடைந்தது. கரண் ராகினி திருமணம் முடிந்து 1 வாரம் ஆகிவிட்டது. இப்போது ராகினி கரணின் வீட்டில் இருந்தே கல்லூரிக்கு சென்று வர தொடங்கியிருந்தாள். இங்கு ரதியும் கல்லூரி சென்று வருவதில் பிஸியாகிவிட தேவா நகரத்தின் மத்தியில் ஒரு பெரிய இடத்தை விலைக்கு வாங்கி தேவகி பெயரில் மருத்துவமனை கட்டுவதற்கான முயற்சியை தொடங்கியிருந்தான். தேவா எப்போதும் அலுவலகம் சென்றவுடன் முதல் வேலையாக அவன் இன்பாக்ஸிற்கு வந்திருக்கும் இமெயில்களை செக் செய்வது வழக்கம். இன்றும் அதே போல தன் கணினியை உயிர்ப்பித்து வந்திருந்த மின்னஞ்சல்களை பார்த்து கொண்டிருந்தவனின் முகம் பிரகாசத்தில் மின்னியது. அந்த ஒரு மின்னஞ்சலை செலக்ட் செய்து அதை திறந்து பார்த்தவன் தன்னையும் அறியாமல் தன் புருவத்தை உயர்த்தி வலது கையையும் விரல்களையும் மடித்து மகிழ்ச்சியில் மேலிருந்து கீழசைத்து எஸ் எஸ் ஐ கோட் இட் என்றான் சந்தோஷமாக. இன்டர்காமில் மேனேஜருக்கு அழைத்து அவரை உள்ளே வர சொன்னவன்,
நம்ம பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த வாய்ப்பு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஜெர்மனியில் நடக்க போகிற வேர்ல்ட்ஸ் கவர்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் சம்மிட்டில் கலந்துக்க நம்ம கம்பெனிக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க என்று தன் லேப்டாப்பை மேனேஜரின் பக்கமாக திருப்பி வந்திருந்த இமெயிலை அவரிடம் காட்டினான் தேவா. சூப்பர் சார், நான் போன வருஷமே சொன்னேன்ல சார், இந்த வருஷம் நமக்கு சான்ஸ் கிடைக்காம ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்கும்னு. பாருங்க சார், இப்போ நான் சொன்ன மாதிரியே இன்விடேஷனும் வந்துருச்சு என்று மேனேஜரும் தேவாவுடன் சேர்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டார். சரி, இந்த மெயிலை ஓப்பன் பண்ணி தரவா செக் பண்ணிடுங்க. என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் டிசைன் பண்ணுங்க. இந்த சமிட் நம்ம எக்ஸ்போர்ட்டை பல மடங்காக விரிவுபடுத்துறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இதுக்காகவே தனியாக ஒரு டீம் ரெடி பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹரியப், டைம் இல்லை, இன்னும் 20 நாளுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும் என்று தேவா பரபரப்பாய் சொல்ல, சார், சம்மிட்டுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கா? ரொம்ப குறைவான டைம் ஆச்சு சார். அதுக்குள்ள நம்ம அவங்க கிரைட்டீரியாவுக்கு ஒத்து வர மாதிரி கார்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் தயார் செஞ்சிட முடியுமா என்று மேனேஜர் சந்தேகமாய் கேட்க, முடியுமா இல்லை, முடிச்சுதான் ஆகணும் என்றான் தேவா அழுத்தமான குரலில். சார், இந்த சம்மிட் எந்த கண்ட்ரியில் நடக்குது? போன வருஷம் இட்டாலியில் நடந்துச்சு, இந்த வருஷமும் அங்கதானா என்று மேனேஜர் கேட்க, அதான் மெயிலில் ஜெர்மனின்னு போட்டிருக்கேன், 1 மாசத்துக்கு நடக்கும். தேவா வந்திருந்த இமெயிலை பார்த்து கொண்டே பதில் சொன்னான். ஓகே சார், நான் இப்பவே போய் இந்த மெயிலை தரவா செக் பண்ணிட்டு ஒரு டீம் ரெடி பண்ணிடுறேன் என்று மேனேஜர் சொல்ல, ஈவினிங் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், நாளைக்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் என்று தேவா கட்டளை பிறப்பிக்க, எஸ் சார் என்று அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கும் பொருள் மேனேஜர் வேகமாய் அங்கிருந்து சென்று விட்டார். தேவா இது பல வருடங்களாக கனவு கண்ட வாய்ப்பு இன்று கைகூடி வந்திருக்கிறது. தன் சுழல் நாற்காலியில் கண்களை மூடி சாய்ந்து உட்கார்ந்து கைகளை தலைக்கு மேல் காட்டி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவனின் மனதில் அரிதாக கிடைத்த இந்த வாய்ப்பை 100% முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி இருந்தது. கண்களை மூடி இருந்தவன் அதற்கான திட்டங்களை தன் மனதில் சரியாக வகுத்து கொண்டான். இதை உடனே அப்பாக்கு சொல்லணும் என்று நினைத்தவன் மனோகருக்கு ஃபோன் செய்தான். அப்பா, ஒரு ஹாப்பி நியூஸ், ஜெர்மனியில் நடக்க போகிற வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் சம்மிட்டுக்கு நம்ம கம்பெனிக்கு இன்விடேஷன் வந்திருக்கு என்று சொல்ல, பிஸ்னஸ் சம்மிட்டா? ஓ, போன வருஷம் கிடைக்காம போச்சுன்னு வருத்தப்பட்டியே, அதுவாப்பா என்று மனோகர் கேட்க, ஆமாப்பா, இந்தியாவிலேருந்து அதிக அளவில் கவர்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்கள இருந்து ஒரு சிலரை மட்டும்தான் தேர்வு செஞ்சுருக்காங்க, நமக்கு கிடைச்சிருக்கு. இது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வாய்ப்பு, இதனால் நம்ம வருமானம் பல கோடியாக பெருக போகுது என்று தேவா சந்தோஷமாக சொல்லி கொண்டிருக்க, ரொம்ப சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட் தேவா, உன்னோட டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக உனக்கு எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும் என்று ஆசிர்வாதம் கலந்த மொழியில் மனோகர் சொல்ல, தேங்க்யூப்பா. தேவா பேசி கொண்டிருக்கும் போதே மீண்டும் அறைக்குள் வந்த மேனேஜர், சார், டீம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாரையும் லஞ்ச் முடிச்சுட்டு மீட்டிங் ஹாலில் அசம்பிள் ஆக சொல்லிட்டேன், நீங்கள் ஃப்ரீனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம் என்று மேனேஜர் கேட்க, யா ஷியோர், ஓகே, நான் வந்துடுறேன் என்று மேனேஜரிடம் பேசிவிட்டு, அப்பா, நான் லஞ்ச் முடிச்சுட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், வீட்டுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக உங்ககிட்ட பேசுகிறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தான் தேவா. மீட்டிங் ஹாலில் இந்த பிஸ்னஸ் சமிட் தொடர்பான விஷயங்கள் பேசி முடித்துவிட்டு தேவா நிமிர தன் பக்கத்தில் இருந்த பெண்ணுடன் உல்லாசமாக பேசி சிரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் ரோஹன். ரோஹன், எழுந்திருச்சு நில்லு என்று தேவா டென்ஷனாக கூற, அவனை பார்த்து பயந்தவனை போல பாவனை செய்த ரோஹன் எழுந்து நின்றான். நான் இங்கே எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பக்கத்தில் கடலை போட்டுட்டு இருக்க, இதுதான் நீ தொழில் காத்துக்கிற லட்சணமா என்று எல்லோர் முன்னாடியும் தேவாவிடம் சரியாக வாங்கி கட்டி கொண்டான் ரோஹன். அண்ணா, அவங்க தான் இது என்ன மீட்டிங்னு கேட்டாங்க என்று அவன் சமாளிக்க, ஸ்டாப் இட் ரோஹன், உன் விளையாட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணு, இப்போ உட்காரு, ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்று அதட்டிய தேவா, இந்த டீம் ஒழுங்காக ஒர்க் பண்ணதான் நம்ம கம்பெனிக்கு பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரும், பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரும்போது உங்கள் சேலரியும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் என்று தேவா சொல்ல, அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக கைதட்டினார்கள். இப்போ இந்த டீம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேப்டனை சூஸ் பண்ணணும், யாரை சூஸ் பண்ணலாம்
என்று அங்கு இருந்த 40 பேரையும் சுற்றி சுற்றி பார்த்த தேவாவின் விழிகள் இறுதியில் ரோகனின் மேல் வந்து படிந்தது. ரோகன் ஸ்டாண்டப் என்று தேவா சொல்ல, நான் இப்ப எந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன் என்று முணங்கியபடியே ரோகன் எழுந்து நிற்க, நம்ம இந்த டீமுடைய கேப்டன் ரோகன் என்று தேவா அறிமுகப்படுத்த பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில், அண்ணா நானா என்று பயமும் சந்தோஷமும் கலந்த உணர்வில் நம்ப முடியாமல் கேட்டான் ரோகன். ஆமா ரோகன், இனிமே இந்த டீமுடைய கேப்டன் நீதான். டீமை நீதான் லீட் பண்ண போற. இனிமே பொண்ணுங்களோட அன்வான்டா பேசி டைம் வேஸ்ட் பண்றதை நிறுத்திட்டு ஒழுங்கா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு என்று சொல்லிவிட்டு மீட்டிங் முடிந்து தேவா சென்றுவிட, மீட்டிங் ஹாலில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக எழுந்து வந்து ரோகனுக்கு கை குலுக்கினார்கள். எல்லோரும் சென்ற பிறகு ரோகனிடம் வந்த மேனேஜர், ரோகன் சார் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள எக்ஸ்போர்ட் ஆர்டர்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சம்மிட். இதில் நம்ம வடிவமைக்க போகிற ஆடைகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு முக்கியமான டீமுக்கு சார் உன்னை கேப்டனாக போட்டிருக்காரு. உன்னுடைய விளையாட்டுத்தனத்தை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு ஒழுங்காக வேலையை பாரு. உன்னோட டீமில் இருக்கிறவங்கள வேலை செய்ய வச்சு சார் எதிர்பார்க்குற அவுட்புட்டை கொண்டு வா. பாஸ் உன்னோட அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் வெளியில், இங்கே அவர் பாஸ், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர், அவ்வளவுதான். சார் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாருன்னா ஏற்பாடு பட்டாவது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பார். சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கோ, இல்லைனா அவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவ என்று அட்வைஸ் செய்துவிட்டு மேனேஜர் சென்றுவிட, கடவுளே என்று தலையில் கை வைத்து அங்கேயே உட்கார்ந்து விட்டான் ரோஹன். என்னடா இது, கேப்டன் பதவி வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டா அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டை தூக்கி தலையில் இறக்கிட்டு போறாரு. அவர் சொல்றதும் சரிதான். இந்த விஷயத்துல நான் ஏதாவது சொதப்பிட்டேன்னா அவ்வளவுதான். தேவா அண்ணன் என்னை நாரா கிழிச்சிடுவாரு. நான் இப்ப என்ன செய்ய என்று யோசித்தவன், டேய் ரோஹன், இந்த கேப்டன் பதவிக்கு ஆசைப்பட்ட நீ செம்மையா மாட்டிக்குவ. ஒழுங்கா அவர்கிட்ட போய் இந்த பதவியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் சாதாரண ஒர்க்கராகவே இருந்துட்டு போறேன்னு சொல்லி ஜகா வாங்கிடு என்று அவன் மனசாட்சி சொல்ல உடனே எழுந்து தேவாவின் அறைக்கு ஓடினான் ரோஹன். அவன் அறை கதவை தட்ட, எஸ் கமின் என்று அழுத்தமாக வந்தது தேவாவின் குரல். கையை பிசைந்து கொண்டு அறைக்குள் சென்றவன், அண்ணா சாரி டு சே, எனக்கு இந்த கேப்டன் பதவியெல்லாம் வேண்டாம். வேற யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை கேப்டனாக போட்டுடுங்க, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது என்று அவன் சொல்ல, வேணுமா வேண்டாமான்னு உன்னை கேட்டு கேட்டு செய்ய இது ஒன்றும் உன் வீடு இல்லைடா, என்னோட ஆஃபீஸ். நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த டீமுடைய கேப்டன் நீ தான். இந்த டீமை லீட் பண்ண போகிறதும் நீ தான். சும்மா மசன்னு நிற்காம போய் வேலையை ஆரம்பி என்று தேவா கை நீட்டி கட்டளையிட, அண்ணா இது ரொம்ப அநியாயம். குருவி தலையில் பனங்காய வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, என்னால் அதை காப்பாற்ற முடியுமான்னு கூட தெரியல என்று ரோஹன் யோசனையாக சொல்ல, டேய் நீங்க வந்து 6 மாசத்துக்கு மேலாகுது. இந்த குருவிக்கு பொண்ணுங்களோட மணிக்கணக்காக பேச மட்டும் தெரியுமோ? இங்கே நீ பொண்ணுங்களோட டைம் பாஸ் பண்ணுறதை தவிர வேற எதுவுமே உருப்படியாக பண்ணலை. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போற? உங்கள் அண்ணன் உன் மேலே பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கான். உங்ககிட்ட அந்த டேலண்ட்டும் இருக்குது. உன்னோட டேலண்ட்டை சும்மா வேஸ்ட் பண்ணாமல் நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. வேலையில் உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் மேனேஜர்கிட்ட கேளு, இல்லை டைரெக்டாக எனக்கே கால் பண்ணு, நான் கைடு பண்ணுறேன். இதை மட்டும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினேன்னா இது உன்னோட லைஃப்லேயே பெரிய மைல்ஸ்டோன் என்று தேவா நம்பிக்கையாக சொல்ல, அண்ணா அப்போ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா என்று ரோஹன் பாவமாய் கேட்க, நான் எப்பவுமே எந்த விஷயத்தையும் சரியாக ஆராயாமல் அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ண மாட்டேன். நானே உன்னை கேப்டன் ஆக்கி இருக்கேன்னா கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். போய் தைரியமாக வேலையை பாரு என்று தேவா அவனுக்கு நம்பிக்கை கொடுக்க, ஓகே ப்ரோ அப்படின்னா சரி என்று மெதுவாய் புன்னகைத்தவன், ஆனால் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் என்றான் கையை பிசைத்து கொண்டே. என்ன வேணும்? இந்த ஒர்க் ரிலேட்டடாக என்ன ஃபேவர் வேணும்னாலும் செய்யலாம், சொல்லு என்று தேவா கேட்க, போன மாதம் நம்ம கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துச்சே அந்த பொண்ணு பேர் என்ன என்று தன் கண்களை மூடி யோசித்தவன், எஸ் அனன்யா. அண்ணா அந்த பொண்ணையும் நம்ம டீமில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் என்று ரோஹன் வழிய அவனை பார்த்து முறைத்தான் தேவா. டேய் ஆரம்பிச்சிட்டியா? இப்போ தானே சொன்னேன் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு. இதில் மட்டும் சொதப்பனேன்னு வை, நீ கடலை போடுற அத்தனை பொண்ணுங்க முன்னாடியும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் தலைகில கட்டி தொங்க விட்டுருவேன், மனசில் வச்சுக்க. விளையாட்டு இல்லடா, இந்த தேவா சொன்னதை செய்வான் தெரியும்ல என்று சொல்ல, தேவாவை பார்த்து மிரண்டு விழித்த ரோஹன்,
இல்லை ப்ரோ, நான் போய் வேலையை பார்க்குறேன், இனிமே பொண்ணுங்க பக்கமே திரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஓடியே விட, அந்த பயம் இருக்கட்டும் என்று தலை தெறிக்க ஓடுபவனை பார்த்து சத்தமாக சிரித்தான் தேவா. இந்த சந்தோஷமான விஷயத்தை ரதியிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்தவன் போனை எடுத்து ரதிக்கு கால் செய்ய முனைந்தான். இன்று அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வகுப்பு முடிய 4 மணி ஆகும் என்று காலையிலேயே கூறியிருந்தாள். இப்போது மணி 3 தான் ஆகியிருந்தது. நேரத்தை பார்த்துவிட்டு ஐ வில் கம் அண்ட் பிக் யூ என்று ஒரு மெசேஜை அவளுக்கு அனுப்பினான். சரியாக கல்லூரி முடியும் நேரத்தில் அவளுக்காக காத்திருந்தான் தேவா. அவன் காரை பார்த்ததும் ஓடி வந்து காரில் அமர்ந்தவள் பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்து கொண்டே தேவாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்துவிட்டு, என்ன இன்னைக்கு சார் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது என்று கேட்க, தெரியுதா என்ன என்று கேட்டுவிட்டு கார் கண்ணாடியில் தன் கேசத்தை கோதியபடியே அவன் முகத்தை பார்த்த தேவா, ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு என்று சொல்ல, அது இருக்கட்டும், இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா என்றாள் குழந்தையைப் போல. சிரித்து கொண்டே அவளை பார்த்தவன் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த பெரிய டைரி மில்க் சாக்லேட்டை எடுத்து அவளிடம் நீட்ட, சூப்பர், புருஷன்னா இப்படிதான் இருக்கணும், ஏன் புருஷன் மாதிரி என்று சாக்லேட்டை வாங்க போக அதை அவளிடம் கொடுக்காமல் தன் பக்கம் இழுத்து கொண்டவன் ஒரு கையில் சாக்லேட்டை வைத்து கொண்டு இன்னொரு கையில் தன் கன்னத்தை தொட்டு காட்ட, என்ன சாக்லேட்டுக்கு முத்த லஞ்சமா என்று கேட்டுவிட்டு அவன் 2 கன்னத்திலும் மாறி மாறி முத்தத்தை கொடுத்துவிட்டு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட துவங்கினாள். தேவா காரை கிளப்பினான். அதற்குள் ரோகனிடமிருந்து வரிசையாக போன் கால்கள் வந்தது. அண்ணா, இது இப்படி செய்யலாமா, இது ஓகேவா என்று தேவா கூறியது போலவே ரோகன் முழுவதுமாக வேலையில் மூழ்கிவிட்டான். அலுவலக நேரம் முடிந்த பின்பும் கிளம்பாமல் அலுவலகத்திலேயே தன் டீமுடன் டிஸ்கஷனில் இருந்தான். அவன் தொடர்ச்சியாக சந்தேகம் கேட்க ப்ளூடூத்தை ஆன் செய்து அவனுக்கு அறிவுரைகள் வழங்கி அவன் சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே தேவா காரை ஓட்டி கொண்டிருக்க, ரதியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் சாக்லேட் சாப்பிடுவதிலேயே குறியாக இருந்தாள். தேவா ரோகனுடன் பேசி முடிப்பதற்கும் வீட்டிற்கு வந்து சேர்வதற்கும் சரியாக இருந்தது. காரை பார்க்கிங்கில் நிறுத்தியவன் ரதியை திரும்பி பார்க்க அவ்வளவு பெரிய இனிப்பையும் முழுவதுமாக சாப்பிட்டு முடித்திருந்தாள். கையில் ஒரே ஒரு சிறு துண்டு சாக்லேட் தான் மீதம் இருந்தது. ரோகனும் தேவாவும் காரில் பேசி கொண்டு வந்தது அவள் காதிலும் விழுந்திருக்க, தேவா ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னது ஞாபகத்திற்கு வர, ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களே, என்ன விஷயம் என கேட்டாள் ரதி. ஜெர்மனியில் நடக்கவிருக்கும் சம்மிட்டை பற்றிய தேவா ரதியிடம் கூற, வாவ் சூப்பர் என்றவள் தன் கையில் இருந்த அந்த சிறு துண்டு சாக்லேட்டை எடுத்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவனுக்கு ஊட்டப் போக, தேவாவோ அந்த சிறு துண்டு சாக்லேட்டை அவன் கையில் வாங்கி கொண்டான். அதன் ஒரு ஓரத்தை அவள் வாயில் வைக்க, எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க என்றாள் ரதி. இது என்னோட சாக்லேட், நீ சாப்பிடாத, எனக்கு தான் என்றவன் அவள் 2 இதழ்களுக்கு நடுவில் இருந்த சிறு துண்டு சாக்லேட்டை தேவா ஒரு வாயாக கடித்து சுவைக்க மெதுவாக சாக்லேட்டின் அளவு குறைந்து கொண்டே போனது. ரதி அப்படியே அசையாமல் அவன் விழிகளையே பார்த்திருக்க, இப்போது அவள் இதழ்களுக்கு அருகாமையில் அவன் இதழ்கள் வந்து நிற்க மெதுவாக மூச்சை இழுத்து விட்டாள் ரதி. அவள் நெஞ்சு ஏறி இறங்கியது. அவள் இதழ்களுக்குள் மூழ்கி இருந்த அந்த கடைசி துண்டு இனிப்பையும் சுவைக்காமல் விடுவேனா என்ற நினைப்பில் அவள் இதழ்களை கவ்வி இனிப்பை சுவைத்தான் தேவா. இந்த கடைசி துண்டு மட்டும் அவள் இதழ் சுவையோடு சேர்த்து இன்னும் கூடுதலாய் இனித்து கொண்டிருந்தது. அங்கு இனிப்பு தீர்ந்தாலும் இதழ் முத்தம் தீரவில்லை. அவன் அழுத்தம் கூடிக்கொண்டே போக தன் கண்களை சுழற்றி பார்த்த ரதி, வீட்டு கார் பார்க்கிங்கில் காருக்குள் இருக்கிறோம், கண்ணு கெட்டும் தூரத்தில் தான் வாட்ச்மேன் நிற்கிறார் என்பதை உணர்ந்து, தேவா இது நம்ம வீட்டு பார்க்கிங், யாராவது வந்தாங்கன்னா என்று முணுமுணுக்க அவள் வார்த்தைகள் அனைத்தும் அவன் இதழ்களுக்குள்ளேயே கரைந்து காணாமல் போனது. அவன் அன்பு, காதல், உயிரோடு கலந்த பாசம், இப்போது தொழிலின் வெற்றி யாவும் அந்த மொத்தத்தில் பிரதிபலிக்க இனி அவனை தடுக்க முடியாது என்று நினைத்தவள் பயத்துடனேயே சுற்றி பார்த்துவிட்டு அவனுடன் ஒத்து போக அவள் கை தானாகவே அவன் சட்டையை அழுந்த பற்றியது. அவன் இதழ் அழுத்தத்தில் மூச்சு திணறி இதயம் உருகி அவன் சுவைக்கும் இனிப்பாய் அவனுக்குள் கரைந்து கொண்டிருந்தாள் பெண்ணவள்.